alternating current கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த alternating current டாபிக்ல reduction of LCR in series to LR circuit, CR circuit and LC circuit இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த LCR சர்க்கியூட்டை ஒரு முறை ரீகேப் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இந்த LR சர்க்கியூட், CR சர்க்கியூட், LC சர்க்கியூட் இது எல்லாமே புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் LCR சர்க்கியூட்டை ரீகேப் பண்ணிடலாம் பாருங்க. LCR சர்க்கியூட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இன் சீரீஸ்ல LCR இன் சீரீஸ். LCR இன் சீரீஸ்ல வந்து இண்டக்டர் இருக்கும், அடுத்து கெபாசிட்டர் இருக்கும், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது மொத்தமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்படிதான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுல வந்து இங்க இண்டக்டர், கெபாசிட்டர், ரெசிஸ்டர் எல்லாமே வந்து சீரீஸ்ல இருக்கிறதுனால எல்லாத்துலயும் கரண்ட் வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கும், கரண்ட் சேம் டைரக்ஷன்ல இருக்கும் கரண்ட். ஆனா இண்டக்டர் என்ன ஆகும்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் தி இண்டக்டர் லீட்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரி ஃபேஸ். அடுத்து கெபாசிட்டர்ல பொட்டன்ஷியல் லாக்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரி ஃபேஸ் வரும். ரெசிஸ்டர்ல பொட்டன்ஷியல் இன் ஃபேஸ் அப்படி நமக்கு வந்துருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இப்படி எடுத்துக்கலாம். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் வந்து இந்த டைரக்ஷன், அதாவது கரண்ட் இருக்கிற டைரக்ஷன் எடுத்துட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர், இது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெபாசிட்டர் அப்படி எடுத்து இது சிம்பிளிஃபைடு டயக்ராம் வரையும் போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இங்கே வந்துட்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டரும் கெபாசிட்டரும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கிறதுனால VL மைனஸ் VC இப்படி எடுத்துக்கிறோம். இந்த ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் இதுதான் அப்ளைட் பொட்டன்ஷியல் Eன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் மேக்ஸ் சம் ஆங்கிள் வித் VR தான் பைன்னு எடுத்துக்கிறோம். இதுல இருந்து இந்த இங்க tan பைன்னு ஒரு டேர்மை டிஃபைன் பண்றோம். இப்போ tan பைன்னு ஒரு டேர்மை டிஃபைன் பண்றோம். அந்த tan பை அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா tan பை தான் வந்து VL மைனஸ் VC டிவைட் பை VR அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதுல இருந்து நம்ம இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள்னு ஒன்று பார்த்துக்கணும். இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸுக்கும் ரியாக்டன்ஸுக்கும் ரிலேஷன் நம்ம வரையணும். அப்படி தரப்பாது. ஸோ அப்போ வந்து இங்கே ரெசிஸ்டன்ஸ் வந்து பாருங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு, XL மைனஸ் XC ரியாக்டன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இம்பிடன்ஸ் வந்து இங்க எடுத்துருக்கணும். ஸோ இங்க வந்து இந்த ஆங்கிள் வந்து என்ன வந்துருக்குன்னா பைன்னு. இப்போ இதுல வந்து tan பைக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா XL மைனஸ் XC டிவைட் பை Rன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இதுல வந்து நல்லா கவனிச்சீங்கன்னா tan பை இஸ் ஈக்குவல் டு ரெண்டு ஃபார்முலா, இம்பிடன்ஸ் ட்ரையாங்கிள் வச்சு இந்த ஃபார்முலா வந்திருக்கு, இது வோல்டேஜ் ட்ரையாங்கிள் வச்சுட்டு நமக்கு என்ன வந்திருக்கு ஃபார்முலா பாருங்க, VL மைனஸ் VC டிவைட் பை Rன்னு எடுத்திருக்கும். இதுல வந்து நமக்கு VL கிரேட்டர் தென் VC வரலாம், VC கிரேட்டர் தென் VL வரலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து VL கிரேட்டர் தென் VC அப்படின்னு வந்துருச்சுன்னா tan பை வந்து பாசிட்டிவா இருந்திருக்கும். tan பை பாசிட்டிவ். tan பை பாசிட்டிவ் என்னன்னு அர்த்தம் உங்களுக்கு? பொட்டன்ஷியல் லீட்ஸ் தி கரண்ட் அப்படின்னு, பொட்டன்ஷியல் லீட்ஸ் கரண்ட் அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இதே வந்து நமக்கு கேஸ் வந்து இந்த மாதிரி மாறி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டன்ஸ் கிரேட்டர் தென் பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டன்ஸ் அப்படின்னு வந்து என்ன ஆகும்? tan பை வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கும். கரெக்டுங்களா? tan பை வந்து நெகட்டிவ், ஏன்னா VL மைனஸ் VC நெகட்டிவ் வந்துடும். ஸோ tan பை இஸ் நெகட்டிவ். tan பை நெகட்டிவ்னு எடுத்துக்கணும். அப்போ என்ன ஆகும்னு சொல்லுங்கப்பா? tan பை நெகட்டிவ்னு எடுத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் லாக்ஸ் தி கரண்ட் வந்துடும். ஏன்னா கெபாசிட்டன்ஸ் கிரேட்டர் தென் இண்டக்டன்ஸ் வந்துருது இல்லையா? அப்போ பொட்டன்ஷியல் லாக்ஸ் கரண்ட்னு வந்துருது, கரண்ட். ஓகேங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதே வந்து தேர்ட் கேஸ் வந்து சப்போஸ் பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டர், பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டரும் பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டர், பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டர் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டர் அப்படின்னு இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு? அப்போ எந்த கேஸ்ல வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்துருக்கும். ஸோ இந்த கேஸ் தான் ரெசோனன்ஸ் கண்டிஷன் எடுத்துக்கணும். இந்த ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா? 1/2π ஸ்கொயர் ரூட் ஆஃப் LC அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இந்த ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இந்த இம்பிடன்ஸ் வந்து மினிமமா இருக்கும். ஜென்ரலா இம்பிடன்ஸ் ஃபார்முலா நம்ம இங்க எழுதல. சரி, இப்போ ரெசோனன்ஸ் கண்டிஷன்ல இம்பிடன்ஸ் வந்து மினிமமா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, எனிவே வந்து நமக்கு என்னென்ன ஃபார்முலா வருது பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து I is equal to I0 sin omega t அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா LCR in series. இதுல வந்து என்ன ஆகும்னா EMF வந்து either leads the current or lags the current, depends on potential across the inductor leads the current or lags the potential across the inductor வந்து greater than capacitor இல்லைன்னா கெபாசிட்டர்ல potential greater than inductor இருக்கு, அதை பொறுத்து தான் EMF leads the current வருமா இல்லைன்னா EMF lags the current வருமானு இருக்கும். ஸோ EMF equal to E0 into sin omega t plus or minus initial அதாவது phase difference between current and EMF அப்படின்னு வந்திருக்கு. இதுல வந்து இம்பிடன்ஸ் ஃபார்முலா நமக்கு தெரியும். இம்பிடன்ஸ் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா
R ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருப்போம். இங்க இம்பிடன்ஸுக்கு யூனிட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இம்பிடன்ஸ்ன்றது என்னது? இம்பிடன்ஸ்ன்றது it is என்னது opposition created by the LCR circuit to the AC source அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அப்போ இம்பிடன்ஸுக்கு என்ன யூனிட் வரணும்னு பார்த்தீங்கன்னா, இம்பிடன்ஸ் யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா ஓம் அப்படின்னு வந்திருக்கணும். ஓகே, இது எல்லாமே LCR சர்க்கியூட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து என்ன பார்க்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வந்து LR சர்க்கியூட் பார்க்கலாம். LR சர்க்கியூட்னா கெபாசிட்டன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட ஃபார்முலால வந்து கெபாசிட்டன்ஸ் இந்த டயக்ராம் பார்த்துருக்கோம் இல்லையா, இதுனா கெபாசிட்டன்ஸ் இருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு. அப்போ கெபாசிட்டன்ஸ் இருக்கிற பிளேஸை மட்டும் எலிமினேட் பண்ணிடுங்க. அப்படி எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் பாருங்க. அப்போ LR சர்க்கியூட்னா இண்டக்டர் இருக்கும், ரெசிஸ்டர் இருக்கும். அப்போ வந்து இங்கே சோர்ஸ் அப்படி இருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்படின்னு இருக்கு. இங்க VC 0. அப்போ tan பை என்ன வரும் பாருங்க. ஆக்சுவலா VL வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். VR ரெசிஸ்டர்ல பொட்டன்ஷியல் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஏன்னா வந்து இது ரெசிஸ்டர், இது இண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரெசிஸ்டர்ல வந்து கரண்ட்டும் பொட்டன்ஷியலும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். கரண்ட்டும் பொட்டன்ஷியலும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும். இண்டக்டர்ல கரண்ட் பொட்டன்ஷியல் வந்து லீட்ஸ் தி கரண்ட் பை இண்டக்ட் 90 டிகிரின்னு வந்திருக்கு. அதனால இங்க வந்து 90 டிகிரி வந்திருக்கு. அப்போ ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் இப்படி வந்திருக்கும். இதுதான் ரிசல்டன்ட் EMF இங்க அப்ளை பண்ணது, சர்க்யூட்ல அப்ளை பண்ண EMF இது. இந்த ஆங்கிள் பைன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து இந்த பொட்டன்ஷியல் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா இந்த ஆப்போசைட் வந்து இந்த VL இப்படின்னு வந்திருக்கும். அப்போ tan பை ஈக்குவல் என்ன வர சொல்லுங்க? tan பை நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா கூட எடுத்துக்கலாம். அப்படியே வந்து VC பிளேஸ்ல 0 போட்டுக்கணும். ஏன்னா கெபாசிட்டன்ஸ் கிடையாது இல்லையா, அதனால VL டிவைட் பை Rன்னு வந்துடும். அப்போ tan பை இஸ் ஈக்குவல் டு VL பிளேஸ்ல என்ன பண்ணலாம்? I இன்டு XLன்னு போட்டுக்கலாம். இது VL பை VR போடணும். ஏன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் சைடு போட்டுக்கணும் tan பை. அப்போ வந்து VL வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டர் வந்து I இன்டு XL, VR வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து IR அப்படின்னு கிடைச்சிருக்கு. இங்க I கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ tan பை என்ன வந்திருக்கு பாருப்பா, tan பை ஈக்குவல் டு XL பை R. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க? இந்த ஆப்போசைடு XL அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த அட்ஜசன்ட் சைடை வந்து Rன்னு எடுத்துக்கிட்டு tan பைக்கு அப்படிதானே, இதுதான் வந்து இம்பிடன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த இம்பிடன்ஸ் இருக்கு, இது பை. ஓகேங்களா? இதை யூஸ் பண்ணி tan பை இஸ் ஈக்குவல் டு இங்க XL பை Rன்னு கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ தட் இம்பிடன்ஸ் ஆஃப் LR சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி நம்ம LCR சர்க்யூட்ல பார்த்த இம்பிடன்ஸ் ஃபார்முலா இருக்கு இல்லைங்களா? எங்க இருக்கு? இங்க தான் இருக்கு இம்பிடன்ஸ். ஓகேங்களா? இதுல XC 0 போட்டீங்கன்னா அப்படி டைரக்டா இந்த ஃபார்முலா வந்து. ஓகே, புரிஞ்சுங்களா? இது XL. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் I ஈக்குவல் I0 sin ωt, E ஈக்குவல் E0 sin ωt பிளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இங்க கெபாசிட்டன்ஸ் கிடையாது, இண்டக்டர் இருக்கு. அதனால EMF லீட்ஸ் தி கரண்ட் பை ஃபேஸ் ஆஃப் ஃபைன்னு வந்திருக்கு. அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க LR சர்க்யூட்ல கரண்ட் வந்து I இஸ் ஈக்குவல் I0 sin ωt அப்படின்னு எடுத்துட்டு போனா E ஈக்குவல் டு என்ன வரும் பாத்தீங்கன்னா E0 sin ωt பிளஸ் பை இனிஷியல் பேஸ் அப்படின்னு நம்ம கிடைச்சிருக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இது LR சர்க்யூட் பார்த்துட்டோம். அடுத்து வந்து CR சர்க்யூட். CR சர்க்யூட் என்னன்னா சொல்லுங்க? இண்டக்டர் இருக்கக்கூடாது, அப்படிதானப்பா? CR சர்க்யூட்ல வந்து இண்டக்டர் இருக்காது அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணி சால்வ் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ இது கெபாசிட்டன்ஸ் இருக்கு, அடுத்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு இது சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி சோர்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க கெபாசிட்டர்ல கரண்ட்டும் ரெசிஸ்டர்ல கரண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு, ஏன்னா சீரீஸ்ல இருக்கு. கெபாசிட்டர்ல வந்து பொட்டன்ஷியல் லேக்ஸ் தி கரண்ட் அப்படின்னு வந்துடும், 90 டிகிரி ஃபேஸ். ஆனா ரெசிஸ்டர்ல பொட்டன்ஷியலும் கரண்ட்டும் சேம் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வந்து இந்த பொட்டன்ஷியல் ட்ரையாங்கிள் வரையலாம். கரெக்டுங்களா? அப்படி வரைஞ்சோம்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டர் இந்த டைரக்ஷன் இருக்கும், பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டன்ஸ் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ரிசல்டன்ட் EMF, அதாவது சோர்ஸுக்கு அப்ளை பண்ண EMF இருக்கு, அது இப்படி இருக்கும். இது ஆங்கிள் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன ஃபார்முலா எழுதலாம் சொல்லுங்க? tan பை இஸ் ஈக்குவல் டு VC பை VR அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து இந்த EMF வந்து லேக்ஸ் தி கரண்ட் வரும், ஏன்னா கரண்ட் வந்து பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் இந்த ஃபேஸ்ல தானே இருக்கும். அப்போ ரிசல்டன்ட் EMF வந்து லேக்ஸ் தி கரண்ட் அப்படின்னு வந்துருது. ஓகே, புரியுதுங்களா? சரி, இங்க வந்து நம்ம tan பை ஈக்குவல் டு VC பை VR தானே இருக்கு. அப்போ tan பை ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதலாம் சொல்லுங்க? tan பை VC பிளேஸ்ல பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டன்ஸ் பிளேஸ்ல கரண்ட் இன்டு கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எடுத்துங்க. பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ்ல வந்து கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கரண்ட்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ tan பை இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா வந்திருக்கு? கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிவைட் பை ரெசிஸ்டன்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்க இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டைரக்ஷன்ல எடுத்துட்டீங்கன்னா ஏன்னா tan பை ஈக்குவல் ஆப்போசிட் அட்ஜசன்ட் சைடு தானே. அப்போ ஆப்போசிட் வந்து என்ன வரும் சொல்லுங்க? XC வரும். ஆனா XC வந்து எப்படி வரணும்? 90 டிகிரி ஃபேஸ் வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே இருக்கணும், ஏன்னா பொட்டன்ஷியல் வந்து லேக்ஸ் தி பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டன்ஸ் வந்து லேக்ஸ் தி
பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அப்படின்னா ஆர் இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா எக்ஸி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் ரிசல்டன்ட் இம்பிடன்ஸ் ஜெட்னு எடுத்துக்கணும். இது பைன்னு எடுத்துக்கணும். ஸோ tan பை ஈக்குவல் எக்ஸி டிவைட் பை ஆர்னு வந்திருக்கு. இதுல வந்து இம்பிடன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் இந்த கேஸ் ஆஃப் சிஆர் சர்க்யூட் என்ன வரும் சொல்லுங்க. இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் எடுத்துட்டு ரூட் எடுத்துட்டோம்னா இம்பிடன்ஸ் கிடைக்கும். ஸோ இம்பிடன்ஸ் ஈக்குவல் டு கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ரெசிஸ்டன்ஸ் ஸ்கொயர். இதுதான் வந்து சிஆர் சர்க்யூட்டுடைய இம்பிடன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கேஸ்ல வந்து கரண்ட் வந்து I is equal to I0 sin omega t அப்படின்னு எடுத்தீங்கன்னா, கரண்ட் I equal to I0 sin omega t எடுத்தீங்கன்னா EMF என்ன வரும் சொல்லுங்க. EMF வந்து அதாவது இங்க பொட்டன்ஷியல் வந்து EMF வந்து பாருங்க lags the current by phase pi அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? அப்ப EMF equal to E0 sin omega t minus pi அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா LC ஆசிலேஷன் எடுத்துக்கலாம். LC சர்க்யூட் எடுத்துக்கலாம். LC சர்க்யூட் கரெக்ட்டுங்களா? LC சர்க்யூட்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த LC சர்க்யூட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்காதுப்பா. அதாவது இண்டக்டரும் கெபாசிட்டர் மட்டும் தான் இருக்கும். இண்டக்டருக்கும் இண்டக்டரும் கெபாசிட்டர் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இது இண்டக்டர்னு எடுத்துக்கலாம். இங்க வந்து கெபாசிட்டர் போட்டுக்கலாம் LC சர்க்யூட்ல. ஸோ இப்படி எடுத்துட்டு இங்க நம்ம சோர்ஸ் கனெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த சோர்ஸ் EMF E = E0 sin omega t அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இங்க வந்து என்ன இருக்குன்னா இது ரெண்டுத்துலயும் கரண்ட் வந்து இன் ஃபேஸா இருக்கும். ஆனா பொட்டன்ஷியல் வந்து இண்டக்டர்ல லீட்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரின்னு வரும். கெபாசிட்டர்ல பொட்டன்ஷியல் லாக்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரின்னு வரும். அப்ப ரிசல்டன்ட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. VL மைனஸ் VC. VL ம் VC யும் ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கேஸ்ல வந்து VL கிரேட்டர் தேன் VC இருந்துச்சுன்னா இது இண்டக்டிவ் சர்க்யூட் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதுல வந்து எஃபெக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா XL மைனஸ் XC அப்படின்னு வந்திருக்கும். ஓகேங்களா? இதே வந்து VL லெஸ் தென் VC இருந்துச்சுன்னா எஃபெக்டிவ் சர்க்யூட் இது கெபாசிட்டிவ் சர்க்யூட்னு எடுத்துக்கணும். இதுல வந்து XC இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா அதே மாதிரி XL மைனஸ் XC எடுத்துக்கலாம். ஆனா என்ன அர்த்தம்னா லாக்ஸ்ன்னு வருது. இங்க மைனஸ் வருதுன்னா லாக்ஸ் அப்படின்னு வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதுலயே வந்து நமக்கு என்ன பண்றோம்னா இதுலயே வந்து VL இஸ் ஈக்குவல் டு VC அப்படின்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ XL இஸ் ஈக்குவல் டு XCன்னு வந்துடும். ஸோ இந்த கேஸ்ல இம்பிடன்ஸ் வந்து 0 அப்படின்னு வந்துடும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரிப்பா, இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இந்த LC சர்க்யூட் LC ஆசிலேஷன் இது எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா LC ஆசிலேஷன் ஒன்று இருக்கு, அது தனியாக நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒரு டேர்மை பார்க்குறோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்கப்பா. குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த குவாலிட்டி ஃபேக்டரை எப்படி என்ன சொல்லுவாங்க, சிம்பிளா வந்து Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. குவாலிட்டி ஃபேக்டர் என்ன சொல்லுவாங்க, Q ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த குவாலிட்டி ஃபேக்டர்ன்றது என்ன பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்து நம்ம ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணோம்னா இந்த கரண்ட் வேரி ஆகும் இல்லைங்களா. அதாவது ஃப்ரீக்வன்சி வேரி பண்ணா கரண்ட் வேரி ஆகும். நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கோம். இப்போ என்ன மாதிரி கிராஃப் இப்போ நான் வரைகிறதுல எந்த கிராஃப் வரலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது ஒரு LCR சர்க்யூட் எடுத்துக்கிறோம். இண்டக்டர், கெபாசிட்டர், ரெசிஸ்டர் அப்படின்னு எடுத்துருக்கோம். இதுக்கு வந்து என்ன பண்றேன்னா சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சோர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்றேன். சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணா என்ன ஆகும்னா கரண்ட் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இங்க வந்து ஃப்ரீக்வன்சி எடுத்தாலும் ஒண்ணுதான், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எடுத்தாலும் சரிங்களா? இப்போ ஆங்குலர் ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, ரெசோனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, அந்த ஃப்ரீக்வன்சியோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கம்மியா இருந்துச்சுன்னா கரண்ட் வந்து கம்மியா இருக்கும். ரெசோனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சில தான் கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும்ன்றது உங்களுக்கு புரியுது. ஓகேவா? சரி, இப்போ கிராஃப் வரைகிறேன் பாருங்க. இந்த ரெண்டு கிராஃப்ல எந்த கிராஃப் வரலாம், கரண்ட்டுக்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கும் வரையும் போது எது வரலாம் அப்படின்னு சொல்லுங்க. இப்போ இது ஒரு கிராஃப் வரைஞ்சிருக்கு. அப்புறம் இன்னொரு கிராஃப் ஒன்று வரைகிறேன் பாருங்க. இந்த கிராஃப் ஒன்று வரைகிறேன். இந்த ரெண்டு கிராஃப்ல எந்த கிராஃப் வரலாம் சொல்லுங்கப்பா. எந்த கிராஃப் வரையலாம்? இது ஃபர்ஸ்ட் கிராஃப், இது செகண்ட் கிராஃப் எடுத்திருக்கு இல்லையா. இந்த ரெண்டு கிராஃப்ல எந்த கிராஃப் வந்திருக்கலாம் சொல்லுங்க. எந்த கிராஃப் கரெக்டா இருந்திருக்கலாம்? அதாவது ரெண்டு கிராஃப்மே கரெக்டா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்து இருக்கு. ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெபாசிட்டர் இதை பொறுத்து இருக்கு. கரெக்டுங்களா? அதனால வந்து இப்படி இருக்கும். சரி, இந்த ரெண்டு கரண்ட்லயும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப் வரைஞ்சது R1 ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், செகண்ட் வந்து R2 ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க. அப்போ R1 R2 எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குமா, ஒன்னு லெஸ் தென் இருக்குமா, ஒன்னு கிரேட்டர் தென் இருக்குமா, எப்படி இருந்திருக்கும் கெஸ் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா இங்க கரண்ட் ஆம்பிளிடியூட் இருக்கு இல்லைங்களா. கரண்ட் ஆம்பிளிடியூட் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு அதிகமா இருக்கு, செகண்ட் கேஸ் கம்மியா இருக்கு. அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா கரண்ட் அதிகமா இருக்கணும். ஸோ R1 வந்து லெஸ் தென் R2 இருந்திருக்கணும்.
இல்லைன்னா R2 வந்து greater than R1 இருந்திருக்கணும். அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் சேஞ்ச் பண்ணா இந்த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி சர்க்யூட் சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா? இன்னும் ரெசிஸ்டன்ஸ் நம்ம குறைச்சிருந்தோம்னா, இன்னும் ரெசிஸ்டன்ஸ் குறைச்சிருந்தா எப்படி வந்திருக்கும் பாருங்க. இன்னும் ரெசிஸ்டன்ஸ் R1 விட இன்னும் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன்னு வச்சுங்க. அப்படி எடுத்திருந்தா நமக்கு எப்படி வந்திருக்கும் கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்குமா? கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தா வரைஞ்சிருக்கும். ஓகே, இப்படி போச்சுன்னா இந்த மாதிரி வரையும் போது இந்த கர்வுடைய ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆக இந்த இந்த பீக் இருக்கு இல்லைங்களா, பீக் கரண்ட், அத பீக் கரண்ட்னா மேக்ஸிமம் இந்த பிளேஸ்ல இந்த ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா சொல்லுங்கப்பா? இந்த ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? ஷார்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனா ஷார்ப்னஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆனா ஷார்ப்னஸ் வந்து என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த ஷார்ப்னஸ் பற்றி நம்ம படிக்கிறோம், அதுதான் குவாலிட்டி ஃபேக்டர். அப்போ குவாலிட்டி ஃபேக்டர்ன்றது என்ன பாருங்க, இட் இஸ் தி மெஷர் ஆஃப் ஷார்ப்னஸ் ஆஃப் ரெசோனன்ஸ் ஆஃப் an LCR சர்க்யூட். ஓகேங்களா? அதாவது இது வந்து இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கலாம். இந்த ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ் வருமா, இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வருமா? ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சி வந்து இண்டிபெண்டன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வரும். XL XC ஈக்குவலா இருந்துச்சுன்னாவே என்ன ஆயிரும் உங்களுக்கு? ரெசோனன்ஸ் வந்துடும் அப்படின்றது புரியுது. ஸோ இப்போ வந்து நல்லா கவனிங்க. அப்போ குவாலிட்டி ஃபேக்டர்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, இட் இஸ் தி மெஷர் ஆஃப் ஷார்ப்னஸ் ஆஃப் தி ரெசோனன்ஸ் ஆஃப் an LR சர்க்யூட் அப்படின்னு எடுத்துக்கணும். சரி, இந்த குவாலிட்டி ஃபேக்டரை வந்து மெஷர் பண்றதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். இந்த Q ஃபேக்டர் குவாலிட்டி ஃபேக்டர் மெஷர் பண்றதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் ஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெபாசிட்டர் டிவைடட் பை பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ். இதுதான் குவாலிட்டி ஃபேக்டர் ஷார்ப்னஸ். என்ன பாருங்க, ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாயிரும். அப்போ Q ஃபேக்டர் குறைஞ்சிரும், அப்போ ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ரேஷியோ பிட்வீன் பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டர் ஆர் பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெபாசிட்டர் டிவைட் பை பொட்டன்ஷியல் அக்ராஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு இல்லைங்களா? இப்போ பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா வரும்? பொட்டன்ஷியல் அக்ராஸ் அட் ரெசோனன்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து எங்க எடுத்துக்கிறோம் சொல்லுங்க? அட் ரெசோனன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க, இங்க பொட்டன்ஷியல் அக்ராஸ் இண்டக்டர் பண்ணா I into XL வந்துடும் டிவைட் பை IR அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இது புரிஞ்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இங்க I கேன்சல் பண்ணிடலாம். I கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா XL என்ன வருது பார்ப்போம். XL வந்து ஒமேகா இன்ட்டு L, கரெக்டா? ஒமேகா, ஆனா ரெசோனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கணும் டிவைட் பை R எடுத்துங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ரெசோனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தெரியலையா? என்ன சொல்லுங்க, அதாவது XL is equal to XC இருக்கும்போது இருக்கிற ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி தான் ரெசோனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. அப்போ L ஒமேகா R equal to 1 by C ஒமேகா R தெரியும். இதுல இருந்து ஒமேகா R இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஒமேகா R ஸ்கொயர் equal to 1 by LC வந்துடும். ஒமேகா R ரெசோனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி equal to 1 by root of LC. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த ஃபார்முலா இங்க சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ Q ஃபேக்டர் ஃபார்முலா என்ன ஆகுது பாருங்க, ஒமேகா R பிளேஸ்ல 1 by root of LC போட்டாச்சு. இங்க மேல L இருக்கு, டிவைட் பை கீழே R இருக்கு. இப்போ இங்க என்ன பண்ணணும், இந்த ரூட் எல், இந்த ரூட் எல்லும் இந்த எல்லும் கேன்சல் பண்ணா இந்த ரூட் எல் வந்துடும். கரெக்டுங்களா? அப்படின்னு வந்தது. அப்போ Q ஃபேக்டர் என்ன வந்துருக்கு பாருங்க ஃபார்முலா. Q ஃபேக்டருக்கு என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா 1 by R, இங்க ரூட் எல், இங்க ரூட் சி இருக்கா? ஸோ டிவைட் பை ரூட் எல், ரூட் ஆஃப் எல் பை ரூட் ஆஃப் சி அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா டு ஃபைண்ட் குவாலிட்டி ஃபேக்டர் ஆஃப் தி LCR சர்க்யூட் அண்டர் ரெசோனன்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குப்பா. சரிங்களா? இப்போ இந்த Q ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுதுன்னா, டினோட்ஸ் தி ஷார்ப்னஸ் ஆஃப் தி டர்னிங். இங்க டர்ன் ஆகுது இல்லையா, இந்த கிராஃப், கரண்ட் கிராஃப் வந்து அட் ரெசோனன்ட் ஃப்ரீக்வன்சில டர்ன் ஆகுதுன்னு. அப்போ அந்த இடத்துல எவ்வளவு ஷார்ப்பா டர்ன் ஆகுது, இந்த திஸ் Q ஃபேக்டர் டெல்ஸ் அபவுட் while turning the current graph how sharply it turns. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, அடுத்து ஒரு பாயிண்ட் சொல்றேன், இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸான்னு சொல்லுங்க. High quality factor indicates that lower rate of energy loss அப்படின்னு சொல்றேன். அதாவது குவாலிட்டி ஃபேக்டர் ஹையா இருந்தா, இது ட்ரூ ஆஃப் ஃபால்ஸா சொல்றேன். குவாலிட்டி ஃபேக்டர் ஹை வேல்யூ இருந்துச்சுன்னா லாஸ் ஆஃப் எனர்ஜி லோன்னு சொல்றேன். லாஸ் ஆஃப் எனர்ஜி லோன்னு எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஏன்னா குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமா இருக்குன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் தானே எனர்ஜி லாஸ் பண்ணும், இண்டக்டரோ கெபாசிட்டரோ எனர்ஜி லாஸ் பண்ணாது. அப்போ குவாலிட்டி ஃபேக்டர் அதிகமா இருக்குன்னா, Q ஃபேக்டர் அதிகமா இருக்குன்னா R கம்மியா இருக்குன்னு அர்த்தம். R ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்துச்சுன்னா எனர்ஜி லாஸ் ஆகிறது வந்து கம்மியா இருக்குன்னு அர்த்தம். இப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்த பாயிண்ட் ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ் சொல்லுங்க. ஹையர் வேல்யூ ஆஃப் Q ஃபேக்டர் இண்டிகேட்ஸ் தட் ஷார்ப்பர் பீக் இன் தி கரண்ட். Higher value of Q factor indicates that sharper
peak in the current அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூங்களா? அதுதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, if resistance of the LCR circuit 0 then quality factor is infinity. Then quality factor is infinity. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா சொல்லுங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி சர்க்யூட் 0வா இருந்துச்சுன்னா which implies quality factor of the circuit is என்ன சொல்லியிருக்கோம்ப்பா, இன்ஃபினிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, அடுத்து வந்து இந்த கிராஃபிக்கல்ல வந்து இந்த Q ஃபேக்டர் வந்து டிஃபைன் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்த ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா கரண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறோம். நல்லா கவனிப்போம். கரண்ட்டை வந்து ஒய் ஆக்சிஸ் எடுத்துட்டு இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இல்லைன்னா ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாம். இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துருக்கோம். ஸோ இப்படி எடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்றோம்னா கிராஃப் வரையும். கரண்ட் வந்து என்ன ஆகும், ஃப்ரீக்வன்சி கூட கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி, அதாவது பர்டிகுலர் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சியில் வந்து டர்ன் ஆகும். கரெக்டுங்களா? இப்படி டர்ன் ஆகும். இங்கே டர்ன் ஆயிருக்கு, இப்படி டர்ன் ஆயிருக்கு. கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்ணோம்னா சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? அந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி நான் என்ன பண்றேன்னா இப்போ ஒமேகா ஆர் இல்லைன்னா ஒமேகா நாட் அந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணிடுறோம். ஒரு புக்ல ஒரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இது ஒமேகா ஆர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு லைன் எடுக்கிறேன் பாருங்க. இங்க இப்போ ஒரு லைன் வருதுங்க. இந்த லைன்ல இங்க கவனிங்க, இந்த கிராஃப் வந்து 2 பாயிண்ட் வந்து மீட் பண்ணுது. இந்த ஒரு பாயிண்ட், இங்க ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. இந்த 2 பாயிண்ட்ல கரண்ட் சேமா இருக்கா நாட் சேமா இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். கரண்ட் வந்து சேமா இருக்கா நாட் சேமா இருக்காப்பா? இந்த பாயிண்ட்ல கரண்ட் சேமா இருக்கா நாட் சேமா இருக்கா? கரண்ட் வந்து சேமா இருக்கு. ஆனா ஃப்ரீக்வன்சி, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இந்த பாயிண்ட்டுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி டிஃபரெண்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் எடுத்த கரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளவு வேல்யூ ஆஃப் கரண்ட் எடுத்துக்கணும்னா இந்த மேக்சிமமா இருக்கு இல்லைங்களா, இந்த மேக்சிமம் வந்து I0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த மேக்சிமம் கரண்ட்டை I0 எடுத்துட்டா இது வந்து இந்த பாயிண்ட் என்ன பண்ணிருக்கேன்னா I0/√2 இருக்கிற கரண்ட்டுக்கு இந்த மார்க் பண்ணியிருக்கேன். இந்த I0/√2 கரண்ட் இருக்கிறதுக்கு 2 ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் I0/√2 வர ஃப்ரீக்வன்சி வந்து ஒமேகா 1 எடுத்துக்கலாம். செகண்ட் ஒன்று வருது இல்லையா, இது ஒமேகா 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து அபவுட் இந்த லைன் வந்து நான் வரைஞ்ச கிராஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாமே தவிர நீங்க சொல்லுங்க இந்த ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, ரெசோனன்ஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அபவுட் அந்த வெர்டிகல் லைனுக்கு இந்த கிராஃப் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து சிமெட்ரியா இருக்குமா அன்சிமெட்ரியா இருக்குமா சொல்லுங்கப்பா? சிமெட்ரியா இருக்குமா அன்சிமெட்ரியா இருக்குமா? கிராஃப் நம்ம வரைஞ்சது அப்படி இருக்கே தவிர ஆனா சிமெட்ரியா இருக்கணும். வெரி குட். அப்ப சிமெட்ரியா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அப்படின்னா இந்த வித்து ஒமேகா 1 இருந்து ஒமேகா 6 வரைக்கும் இந்த வித்தம் ஈக்குவலா இருக்குமா நாட் ஈக்குவலா இருக்குமா சொல்லுங்க? இந்த வித்தம் ஈக்குவலா நாட் ஈக்குவலா இருக்கும். இதுதான் நம்ம டெல்டா ஒமேகா அப்படின்னு எடுத்துக்கோம். இதை டெல்டா ஒமேகான்னு எடுத்துக்கோம். சரிங்களா? இப்ப Q ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்றோம் பாத்தீங்கன்னா, Q ஃபேக்டர் எப்படி டிஃபைன் பண்றோம்னா ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை ஒமேகா 1 ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 இந்த வித் எடுத்துக்கிறேன். இதுதான் Q ஃபேக்டர் அப்படின்னு புக்ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்கப்பா. சரிங்களா? அதாவது தி குவாலிட்டி ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as எப்படி ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி பை இந்த குவாலிட்டி ஃபேக்டருக்கு என்ன வருது பாருங்க, ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி பை ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 அப்படின்னு வருது. இந்த ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 வேல்யூ இது கரெக்டா பாருங்க. இங்க எழுதுறது ஒமேகா 2 மைனஸ் ஒமேகா 1 ஈக்குவல் டு டுவைஸ் தி டெல்டா ஒமேகா எழுதிக்கலாமா? இந்த மாதிரி எழுதலாமா எழுதக்கூடாதப்பா? ஓகே, அப்படின்னு எழுதலாம். அப்படி எழுதுனா அப்ப என்ன பண்ணிடலாம், Q ஃபேக்டர் ஈக்குவல் டு ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை என்ன சொல்லிடலாம் சொல்லுங்கப்பா, டுவைஸ் தி டெல்டா ஒமேகா அப்படின்னு சொல்லலாம். இந்த டுவைஸ் தி டெல்டா ஒமேகா இருக்கு இல்லையா, இதுக்கு தான் என்ன பேர் சொல்றாங்கன்னா பேண்ட் வித் ஆஃப் தி சர்க்யூட். அதாவது பேண்ட் வித் ஆஃப் தி சர்க்யூட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வித் ஆஃப் சர்க்யூட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த Q ஃபேக்டர் இஸ் டிஃபைன்ட் as the ratio of the resonant angular frequency to the bandwidth of the circuit அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேண்ட்வித் வந்து ஸ்மாலரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பேண்ட்வித் வந்து ஸ்மாலரா இருந்துச்சுன்னா அப்போ வந்து ஷார்ப்னஸ் எப்படி இருக்கும், நேரோவா இருக்குமா ப்ராடரா இருக்குமா? அதாவது இந்த பேண்ட்வித் வந்து ஸ்மாலரா இருந்தா அப்ப என்ன ஆகும், ஷார்ப்னஸ் வந்து நேரோவா இருக்கும், ஷார்ப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது பேண்ட்வித் கம்மியா இருந்துச்சுன்னா
இது என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த கிராஃப் வந்து ஷார்ப்பரா இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ வந்து எல்சி ஆசிலேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஒரு இண்டக்டர் கெபாசிட்டர் ஒன்று எடுத்துக்கிறேன், அடுத்து இண்டக்டர்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? எடுத்துட்டு இது பார்க்க போறோம் நம்ம. இதுதான் வந்து எல்சி ஆசிலேஷன். இப்போ பார்க்க போறது எல்சி ஆசிலேஷன். இப்போ நான் எல்சி ஆசிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கிறேன், இதை வந்து ஒரு பேட்டரிக்கு கனெக்ட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா சார்ஜ் பண்ணிட்டேன், ஃபுல்லா சார்ஜ் பண்ணியாச்சு அப்படின்னா இங்க என்ன ஃபீல்டு இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். கரெக்டுங்களா? எனர்ஜி ஸ்டோர்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இந்த கெபாசிட்டர் இந்த பேட்டரியில இருந்து ரிமூவ் பண்ணி இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றதுப்பா. இங்க வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன், இங்க அக்ராஸ் தி இண்டக்டர். புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, எல்சி ஆசிலேஷன் என்ன பண்றேன்னா, ஒரு கெபாசிட்டர் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணி சார்ஜ் பண்ணிட்டு அதை இண்டக்டருக்கு இப்போ பேரலா கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன். அப்படி கனெக்ட் பண்ணும்போது அட் டைம் t ஈக்குவல் டு 0, டைம் t ஈக்குவல் டு 0 கரண்ட் எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கரண்ட் எவ்வளவு இருக்கும், கரண்ட் வந்து 0வா இருக்கும். சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்கும், மேக்சிமமா இருக்கும். சார்ஜ் மேக்சிமமா இருக்கும். மேக்சிமம் சார்ஜ் Q0 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த டைம் t ஈக்குவல் டு 0ல இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்கும். கரெக்டா? எலக்ட்ரிக் ஃபீல்டு மட்டும் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு 0வா இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்சிமமா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு 0வா இருக்கும். அப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா இருக்கும், மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்காது அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, வித் டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும் சொல்லுங்க. டைம் இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த சார்ஜ் இங்க பாசிட்டிவ் சார்ஜ் இங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் இல்லையா. அப்போ இது என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா. அப்படின்னா கரண்ட் இந்த இண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா சொல்லுங்க. கரண்ட் இந்த இண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, கரண்ட் இந்த இண்டக்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் இந்த இண்டக்டர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்டா சொல்லி பாருங்க. டைம் வந்து கிரேட்டர் தென் 0, அதாவது டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கரண்ட் வந்து சார்ஜ் டிக்ரீஸ் ஆகுது, கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டிக்ரீஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிருக்கும் உங்களுக்கு, இங்க வந்து சார்ஜ் வந்து கம்ப்ளீட்டா 0 ஆயிரும். அந்த கேஸ்ல கம்ப்ளீட்டா இங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க, இண்டக்டர்ல எலக்ட்ரிக் எனர்ஜி மொத்தமே மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறி இருக்கும். கரெக்டுங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு மொத்தமா என்னவா மாறி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறி இருக்கும். எலக்ட்ரிக் எனர்ஜி மொத்தமா மேக்னெட்டிக் எனர்ஜி மாறி இருக்கும். அப்படின்னா கரண்ட் வந்து மேக்சிமமா இருந்திருக்கும் அப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து இங்க கெபாசிட்டர் வந்து ஃபுல்லா அன்சார்ஜ் தானே வந்துச்சு. கெபாசிட்டர் ஃபுல்லா அன்சார்ஜ் வந்துச்சுன்னா இங்க கரண்ட் இருக்கு இல்லையா. இப்போ இது ஷார்ட் சர்க்யூட் மாதிரி தானே ஆக்ட் ஆகும். அப்படின்னா கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். அப்போ கரண்ட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்க மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி ஆகும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அங்க ஸ்டோர் ஆகும். அப்போ சார்ஜ் கூட இங்க, புரியுதுங்களா? திருப்பி சார்ஜ் இங்க மொத்தமா ஸ்டோர் ஆயிருச்சுன்னா இந்த இண்டக்டர்ல கரண்ட் இருக்காது. திருப்பி இது இண்டக்டர் ஷார்ட் சர்க்யூட் மாதிரி வந்து இந்த சார்ஜ் வந்து என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும், இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். புரியுதுங்களா? அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கன்வெர்டட் இன்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்படின்னா எலக்ட்ரிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு மேக்னெட்டிக் எனர்ஜி, மேக்னெட்டிக் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, இந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு இல்லையா. இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்னா எல்சி ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம். இது புரிஞ்சுங்களா? எல்சி ஆசிலேஷன் என்னது, ஒரு கெபாசிட்டரை ஃபுல்லா சார்ஜ் பண்ணிட்டு அந்த கெபாசிட்டரை கொண்டு வந்து என்ன பண்றோம், இண்டக்டர் கனெக்ட் பண்றோம். அப்படி கனெக்ட் பண்ணும்போது என்னது, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்ப்பா, எல்சி ஆசிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த எல்சி ஆசிலேஷன் ஆகுதுன்னா அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல சார்ஜ் என்ன இருக்கும், ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல கரண்ட் எவ்வளவு இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த ஆசிலேட் ஆகுதுன்னா சர்டைன் ஃப்ரீக்வன்சி இருக்கும் இல்லையா. இதை வந்து இப்போ நம்ம கால்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ கால்குலேட் பண்ணலாம்னு பாருங்க. எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கெபாசிட்டர் வந்து இண்டக்டர்ல பேரலா கனெக்ட் பண்ணிட்டு இங்க ரெசிஸ்டன்ஸ் கிடையாதுன்னு எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டன்ஸ் கிடையாதுன்னா அப்படின்னா வந்து இந்த சர்க்யூட் வந்து எனர்ஜி லாஸ் பண்ணுமா, எனர்ஜி லாஸ் பண்ணாதப்பா, எனர்ஜி லாஸ் பண்ணுமா, எனர்ஜி லாஸ் பண்ணாதா, எனர்ஜி வந்து லாஸ் பண்ணாது. அப்படின்னா அட் எனி இன்ஸ்டன்ட் எனர்ஜி இன் தி, அதாவது எனர்ஜி இன் தி கெபாசிட்டரும் அடுத்து வந்து எனர்ஜி இந்த இண்டக்டரும் ஆட் பண்ணா டோட்டலா கான்ஸ்டன்டா இருக்குமா வேரியபிளா இருக்குமா, அது எனர்ஜி இந்த கெபாசிட்டர் எனர்ஜி இண்டக்டர் ஆட் பண்ணா கான்ஸ்டன்டா இருக்கணும். ஸோ எனர்ஜி இந்த கெபாசிட்டருக்கு என்ன பண்ணலாம், நம்ம எனர்ஜி இந்த கெபாசிட்டருக்கு என்ன பண்ணலாம், ஆஃப் Q²/C அப்படின்னு போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இது புரிஞ்சு உங்களுக்கு. இங்க எனர்ஜி இந்த இண்டக்டருக்கு என்ன பண்ணலாம் சொல்லுங்க, எனர்ஜி இந்த இண்டக்டருக்கு என்ன பண்ணலாம், ஆஃப்
Li ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சுதுனாக்கா சரி. இப்போ வந்து இந்த ஆஃப் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா இப்போ என்ன வரும் சொல்லுங்க, q ஸ்கொயர் பை சி பிளஸ் q ஸ்கொயர் பை சி பிளஸ் Li ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா, யூஸ் பண்ணிக்கூடாதப்பா? ஸோ இந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா? சரி, இந்த ஈக்குவேஷனை இப்போ எல்ல டிவைட் பண்ணிடலாம் இல்லையா, எல்ல டிவைட் பண்ணலாம். அப்போ q ஸ்கொயர் பை எல்சின்னு வந்துட்டு இஸ் ஈக்குவல் என்ன வந்துடும் சொல்லுங்க, சாரி பிளஸ்ன்னு போட்டு இங்கே என்ன வரும், i ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டீங்கன்னா இதை இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் சொல்லுங்க, இதை டிஃபரன்ஷியேட் பண்றீங்கன்னு வச்சுங்க. அப்போ 2q dq by dt டிவைட் பை எல்சி, கரெக்டுங்களா, டிவைட் பை எல்சி அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. பிளஸ் இங்க என்ன வரும் சொல்லுங்க, 2i கரெக்டுங்களா di by dt இஸ் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த dq by dt வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம் இல்லையா, இங்க இருக்கிற ஐயும் இங்க இருக்கிற ஐ, அதாவது நல்லா கவனிக்கணும் நீங்க, இந்த ஐ இந்த இது வந்து என்ன பண்ணலாம், இது ஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கிட்ட ஒரு ஐ இங்கிட்ட ஒரு ஐ ரெண்டுமே அந்த பக்கம் அமைச்சிடலாம். அதே மாதிரி இங்க 2 வந்து சரி கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க 0, இங்க கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வந்திருக்கும், 0 வந்திருக்கும். அப்ப இங்க 2i இங்க 2i அந்த பக்கம் அனுப்பிட்டோம்னா என்ன ஆயிருது சொல்லுங்க, அப்ப இங்க q by lc பிளஸ் இங்க என்ன இருக்கு di by dt, i க்கு ஒரு dq by dt போட்டுக்கலாம் இல்லையா, i க்கு ஒரு dq by dt ன்னு போட்டுக்கிட்டீங்கன்னா அப்ப i பிளேஸ்ல dq by dt போட்டா என்ன சொல்லுங்க, d ஸ்கொயர் by dt into q. இது புரிஞ்சா புரியலையா பாருங்க, இது புரிஞ்சுங்களா இந்த ஃபார்முலா? அதாவது LC ஆசிலேஷன் அப்ப என்ன எழுதிக்கலாம், d ஸ்கொயர் q by dt ஸ்கொயர் பிளஸ் 1 by LC into q is equal to 0 அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஃபார்முலா கரெக்ட்டுங்களா? சோ இந்த ஃபார்முலா கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நம்ம ஜெனரலா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா பார்த்தோம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் y ன்னு பார்த்தோம் இல்லையா. ஆக்சலரேஷனை d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர்னு எடுத்துக்கலாமா? ஓகேங்களா, இங்க dq by dt ன்னு கிடையாது, இந்த i வந்து dq by dt இருக்கு இல்லையா, அந்த i பிளேஸ்ல இந்த dq by dt சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். சோ d by dt ஆல்ரெடி இருக்கு, i பிளேஸ்ல ஒரு dq by dt சப்ஸ்டிட் பண்ணா d ஸ்கொயர் q by dt ஸ்கொயர் அப்படின்னு வருதுப்பா. இன் q ல வந்து நமக்கு dq by dt வராது, இது q ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 into q, இது dq by dt இருக்கு. இந்த dq by dt தான் நம்ம i ன்னு எடுத்துக்கிறோம். இந்த ஐயும் இங்க இருக்கிற ஒரு ஐயும், ரெண்டு ஐயும் அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டா 0 டிவைட் பை 0 வந்துருச்சு. ஓகேப்பா, இப்போ வந்து பாருங்க, இந்த ஆக்சலரேஷன் கொண்டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் வை, இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா ஆக்சலரேஷன்ன்றது d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர், இது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் y இந்த பக்கம் கொண்டு வந்தா ஒமேகா ஸ்கொயர் y இதனை ஈக்குவல் டு 0. இதுதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், கரெக்ட்டா? அப்ப இங்க ஆசிலேட் ஆகுறது என்னது, டிஸ்பிளேஸ்மென்ட் ஆசிலேட் ஆகுது. அப்ப இதுவும் இங்க இருக்கிற ஈக்குவேஷன் பாருங்க, இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் கண்டிஷனை தான் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கு, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், கரெக்ட்டா? அப்படின்னா இங்க ஆசிலேஷன் என்னது, சார்ஜ் வந்து ஆசிலேட் ஆகுது. அப்படின்னா இந்த சார்ஜ் வந்து இது ஆசிலேட் ஆயிருக்கு, அந்த மாதிரி இது வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணோம்னா அப்ப என்ன வந்திருப்பாரு, ஆசிலேட் ஆகுறது இங்க y, இங்க வந்து சார்ஜ். அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் பிளேஸ்ல என்ன இருக்கு, 1 by LC இருக்கு இல்லைங்களா. அப்படின்னா இந்த LC ஆசிலேஷனுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் வந்து 1 by LC ன்னு வந்திருக்கும். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து 1 by root of LC ன்னு வந்துருது. இதுல இருந்து ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி 2 pi into f ன்னு போடலாம் இல்லையா, 2 pi f வந்து equal to 1 by root of LC ன்னு வந்திருக்கு. இதுல இருந்து ஃப்ரீக்வன்சி is equal to 1 by 2 pi root of LC அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படின்னா ஒரு கெபாசிட்டர் எடுத்து சார்ஜ் பண்ணிட்டு அது இண்டக்டர்ல கனெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆகி கரண்டா மாறும். அப்புறம் கரண்ட் இது ஆயிட்டு சர்க்யூட்ல சார்ஜா மாறும், எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டா மாறும். இப்போ இந்த மாதிரி ஆசிலேஷனுக்கு பேர் தான் LC ஆசிலேஷன் சொல்றோம். அந்த LC ஆசிலேஷனுடைய ஃப்ரீக்வன்சி 1 by 2 pi root of LC ன்னு வருது. இப்போ சார்ஜ் தானே நமக்கு ஆசிலேட் ஆகுது. அப்படின்னா ஜெனரலா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுக்கு இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் ஆசிலேட் ஆச்சுன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் எழுதுவோம், y equal to a sin omega t plus initial phase அப்படின்னு போட்டுக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த LC ஆசிலேஷன் சார்ஜ் எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க, q is equal to initial charge q naught எடுத்துக்கணும், அதாவது மேக்ஸிமம் சார்ஜ் q naught எடுத்துட்டோம்னா sin omega t plus pi by 2 போட்டுக்கலாமா போடக்கூடாதா சொல்லுங்க. ஏன்னா டைம் t equal to 0 சார்ஜ் மேக்ஸிமமா இருந்துச்சு, டைம் t equal to 0 சார்ஜ் மேக்ஸிமமா இருக்கு, புரியுதுங்களா? சோ அப்ப இந்த ஃபார்முலா வந்திருக்கும். அப்ப சார்ஜுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சா எப்படி வரணும், q is equal to q naught into sin omega t plus 90 வந்து cos omega t, அப்ப cos ஃபங்க்ஷன்ல வரணும். அப்படின்னா இந்த LC ஆசிலேஷன்ல சார்ஜ் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சோம்னா, அதாவது சார்ஜ் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சா எப்படி வரணும் சொல்லுங்கப்பா.
சார்ஜ் வெர்சஸ் டைம் கிராஃப் வரைஞ்சா இந்த மாதிரி வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி வந்திருக்கும். சார்ஜ் வந்து ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துருக்கோம், டைம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து t/4ன்னு வருது, இங்க இது t/2ன்னு இருக்கும். அப்போ வந்து இது 3t/4ன்னு வந்திருக்கும், இங்க t அப்படின்னு வந்திருக்கு. ஸோ அப்போ டைம் t ஈக்குவல் டு 0ல டைம் t ஈக்குவல் டு 0ல எப்படி இருந்திருக்கும்? இது கெப்பாசிட்டர், இது இண்டக்டர் அப்படின்னு இருந்திருக்கும். கரெக்டுங்களா? கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருந்திருக்கும். கம்ப்ளீட்டா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் இருந்திருக்கும். சார்ஜ் வந்து மேக்ஸிமம் சார்ஜா இருக்கும், கரண்ட் 0வா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு 0வா இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்து வந்து டைம் t ஈக்குவல் டு t/4, 1/4 ஆஃப் தி ஆசிலேஷன். டைம் t ஈக்குவல் டு 1/4 ஆஃப் தி ஆசிலேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா t/4 அதுல வந்து சார்ஜ் 0 ஆயிடுது. அப்போ வந்து கம்ப்ளீட்டா சார்ஜ் 0வா இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு 0வா இருந்திருக்கும். இங்க வந்து என்ன ஆயிருக்குன்னா கம்ப்ளீட்டா அந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜி வந்திருக்கும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்ஸிமமா இருக்கும், கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? இந்த மாதிரி வந்திருக்கும். அடுத்து t ஈக்குவல் டு t/2 போகும்போது இந்த பிளேட்ஸ் இங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்திருக்கும் இல்லையா? போலாரிட்டி ஆப்போசிட்டா வந்து சார்ஜ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்போ t இஸ் ஈக்குவல் டு t/2 டைம்ல இது கரண்ட் மேக்ஸிமம் இருந்துச்சுல, t/4 டைம்ல கரண்ட் மேக்ஸிமம் இருந்துச்சு. இங்க கெப்பாசிட்டி சார்ஜ் கிடையாது, அதனால ஷார்ட் சர்க்யூட் எடுத்துக்கோம்னா திருப்பும் இது கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ சார்ஜ் இங்க ஸ்டோர் ஆயிருக்கும் இருக்கும். அப்படி எதுனா இங்க பொலாரிட்டி வந்து என்ன இருக்கும்? இங்க பிளஸ் இங்க மைனஸ் மாறி இருக்கும், ஆப்போசிட்டா வந்திருக்கும். ஏன்னா மைனஸ் Q0 வந்துருது இல்லையா? அப்போ Q வந்து மேக்ஸிமமா இருக்கும். Q0 எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமம் இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருந்திருக்கும். இண்டக்டர்ல வந்து கரண்ட் வந்து 0வா இருந்திருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0வா இருக்கும். அடுத்து 3t/4 பார்த்தீங்கன்னா, இப்போ t/2ல வந்து சார்ஜ் மேக்ஸிமம் இருக்கு, திருப்பி அந்த சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ கரண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டா மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ t ஈக்குவல் டு 3t/4 இந்த டைம்ல என்ன ஆகுது சொல்லுங்க? 3t/4ல சார்ஜ் வந்து 0 ஆயிரும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 ஆயிரும். அப்போ கம்ப்ளீட்டா கரண்டா வந்துருக்கும். கரெக்டுங்களா? கரண்ட் இங்க கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து மேக்ஸிமமா வந்துருக்கும். அடுத்து வந்து டைம் வந்து t ஈக்குவல் டு டைம் ஈக்குவல் டு 1 ஆசிலேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு, டைம் பீரியட் எடுத்துக்கலாம். அந்த டைமும் 0 டைம்ல இருக்கிறது 1 வந்துருது இல்லையா? அப்போ கரெக்டா அப்படியே இந்த மாதிரி இந்த டயக்ராம் வந்துடும். t ஈக்குவல் டு t ல அதாவது சார்ஜ் மேக்ஸிமம் இருக்கும், திருப்பியும் பொலாரிட்டி மாறி இருக்கும். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் பிளேட் இருந்துச்சு, அடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவா ஸ்டோர் ஆயிருச்சு, திருப்பியும் பாசிட்டிவ் நெகட்டிவா வந்துட்டு சாரி இங்க 0வா இருக்கு சார்ஜ், அடுத்து திருப்பி பாசிட்டிவ் நெகட்டிவா இங்க வந்து t ஈக்குவல் டு டைம் பீரியட். இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டாகவும், மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டாகவும் ஆசிலேட் ஆகிட்டே இருந்திருக்கும்பா. இதுக்கு பேர் தான் நம்ம எல்சி ஆசிலேஷன் சொல்றோம். இந்த எல்சி ஆசிலேஷன் ஒரே ஒரு ஃபார்முலா, அந்த எல்சி ஆசிலேட் ஆகிற ஃப்ரீக்வன்சி வந்து 1/2π √LC அப்படின்னு நம்ம